ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான பெயிண்டிங். ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடிய ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கேன்வாஸ் இல்லை அப்படின்னா நார்மல் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை கூட யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் திக்காக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். ஸோ திக்கான ஒரு நார்மல் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை சுற்றி நான் மாஸ்கிங் டேப்பை வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இன்ச் கேப்பில் நடுவில் இது மாதிரி மாஸ்கிங் டேப்பை வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே எல்லோ, நடுவில் ஆரஞ்ச், கீழே ரெட் கலரில் இது மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு இந்த பெயிண்ட்டை நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் ப்ரஷ் வச்சு இது மாதிரி நீங்கள் ஸ்லோவாக இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதை அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸோ ஒன்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய மாஸ்கிங் டேப்பெல்லாம் நான் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டை இது மாதிரி ஃபஸ்ட் நான் ட்ரீ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். அதுக்கு ஒரு நார்மல் ரவுண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரீ வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாகவே நான் பிளாக் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே நான் புல் வரைகிறதுக்காக அதே பிளாக் கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் பிளாக் கலர்னால் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் பிளாக் கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் க்ரீன் கலர் பெயிண்ட்டை ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி லைட்டாக மேலே லைட்டாக நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப அழுத்தாமல் மேலே லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ க்ரீன் கலரும் நம்ம எல்லோ கலரும் செய்கிறப்ப நம்மளுக்கு லைட் க்ரீன் கலர் கிடைக்கும். அந்த க்ரீன் கலரை வச்சு நான் மேலே இது மாதிரி சின்னதாக இது மாதிரி அந்த க்ரீன் கலர் மேலே இது மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ட்ரீக்கு கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்கறதுக்காக நான் ப்ரௌன் கலர் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக அங்கங்கே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான ரொம்பவே அழகான பெயிண்டிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த பெயிண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.